பிக் பாஸ் 10 வயசு குட்டிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் கோடிக்கணக்கான பேர் பார்க்குற அப்படிப்பட்ட அந்த ஒரு ஷோவில் இந்த ஒரு 3 பேர் தேவையாங்கிறது தான் என்னோட கேள்வியே. டாக்டர் திவாகர், அரோரா சிங்க்லர், அகோரி கலையரசன். முன்னாடி இந்த பிக் பாஸுங்கிறது திறமையானவர்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. ஆனால் இப்போது முழுக்க முழுக்க டிஆர்பிக்காக மட்டுமே செயல்படுது. ஒருத்தவன் மக்களுக்கு மத்தியில் நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் ஃபேமஸாக இருக்கானா அவனை தூக்கி உள்ளே போடுறான்னு போட்டுற வேண்டியது. முதல்ல டாக்டர் திவாகர் ஒரே ஒரு வாட்டர்மெலான் வீடியோ வைரல் ஆச்சு. அவனுக்கு அவனாவே வாட்டர்மெலான் ஸ்டார் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர்னு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ ஆல்ரெடி 10 படம் நடித்து 10 படமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன மாதிரி சினி ஃபீல்டில் இருக்கவங்களாம் குறை சொல்லி அவ்வளோ பேச்சு. அதுக்கப்புறம் வெட்டியாக 1000 இன்டர்வியூ கொடுத்த இவன் ஒருத்தவன். ரெண்டாவது அரோரா சிங்க்லர். இவங்களுக்கு பலூன் அக்கான்னு இன்னொரு பேர். அந்த பேர் எப்படி வந்துச்சு, அதுக்கான பேர் காரணமும் உங்களுக்கு தெரியும். அது எதர்ச்சியாக எதிர்பாராமல் நடந்த விஷயம்னே கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க போட்ட வீடியோ, அதையும் தாண்டி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாங்க எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ பார்க்கலான்ட்டு அவங்க பண்ண விஷயம், அதை நியாயப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அத்தனை இன்டர்வியூ, இவங்க ஒருத்தவங்க. மூணாவது சாமி பேரை வச்சு ஊரை ஏமாத்துற அகோரி கலையரசன். இந்த 3 பேரை நீங்கள் எந்த கேட்டகரியில் உள்ள விட்டீங்கன்னு தெரியல. இவங்களை வச்சு இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. சேனல் டிஆர்பிக்காக 1000 பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத ஆளுங்களாம் ஓவராக பேசி பேசி வளர்த்து விட்ட மக்கள் மேலே தான் முதல் தப்பு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தன்னோட தனித்திறமையை வச்சு வீடியோ போடுற எத்தனையோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனாலும் பரவாயில்ல. என்றைக்குனா ஒரு நாள் அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால அவங்க மேலே வந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சில பேருக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலே போதும். இந்த 3 பேர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒருத்தன் 1 வருஷமாக பிக் பாஸ் போஸ்டரை கையில் வச்சுட்டு முட்டி போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தானே, அவனை போட்டிருந்தா கூட மனசாட்டு இருக்கும்டா.